திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகவனுரானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளைய போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலநாத் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியில 9வது தந்திர தோத்திர பகுதியை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டி இருக்கிறது. தோத்திரம் செய்ய வேண்டியதனுடைய ஒரு மிக முக்கியத்துவத்தை நாயனார் இதிலே விவரிக்கிறார். ஆனால் தோத்திரம் செய்கின்ற பொழுது இறைவனுடைய புகழை நாம் சொல்ல வேண்டும் என்பது. தோத்திரம் என்பது இறைவனுடைய புகழ். இறைவனுடைய புகழை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது. அது இறைவனுடைய புகழை நாம் மனதார உளம் பொருந்தி இவ்வாறு அந்த தோத்திரங்களை நாம் சொல்ல வேண்டும். சிறப்பாக அவருடைய பெருமைகளை எடுத்து பேச வேண்டும். ஆனால் அதில் நாயனார் இந்த இடத்துல தருகிற பல முக்கியமான குறிப்புகள், இந்த தோத்திரத்தை பற்றிய குறிப்புகளை நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அதில் ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டால், தோத்திரம் செய்கின்ற பொழுது சிவபெருமானுடைய தனித்தன்மைகள் என்ன இருக்கிறதுன்னு சொல்லி அதனை எடுத்து தோத்திரித்திருப்பார். தோத்திரம் என்று சொன்னால் பொதுவாக நீயே கடவுள், நீயே இறைவன், நீயே உலகிற்கு தலைவன், நீயே எல்லாம் செய்ய ஆற்றல் உள்ளவன், நீயே எல்லாவற்றையும் கொடுத்தாய், அது எல்லாம் பொது நீக்கி தனி நினைய வல்லார்க்குன்னாரு அப்பர் சாமி. சிவபெருமானுக்குன்னு சிறப்புகள் உண்டு, வேற யாருக்கும் இல்லாத சிறப்புகள். அந்த சிறப்புகளை சொல்லி தோத்திரம் செய்தல் ஒண்ணு. அது ரொம்ப முக்கியமானது. தோத்திரம் சொல்லுகிற பொழுது சிவபெருமானுக்குன்னே இருக்கிற தோத்திரங்களை சொல்லணும். ஆகையினாலே அப்படி பார்த்தால் இப்ப திருமுறைகள்லாம் சிவபெருமானுடைய அந்த முழுமுதல் தன்மையை அதனை எடுத்து பேசுகின்ற விதமாக அமைந்திருக்கும். அந்த விதத்திலே தோத்திரங்களை சொல்லுதல் வேண்டும். இது ஒரு விஷயம். தோத்திரங்களிலே ஒரு முக்கியமான பகுதி என்னன்னு நமக்கு திருவாசகம் கற்றுக் கொடுத்துருக்கு. ஈசனை தோத்திரம் செய்கிற பொழுது அந்த தோத்திரம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு திருவாசகம் எடுத்து சொல்லுகிறது. என்னன்னு கேட்டா, திருவாசகத்துல ரொம்ப சிறப்பான தோத்திர பகுதியா இருப்பது கீர்த்தி திருவாசகம். சிவபெருமானுடைய கீர்த்தியை பற்றி எல்லாம் பேசுவது. அதுல முக்கியமா என்னன்னா, எந்தெந்த அடியாருக்கு எவ்வாறெல்லாம் அருள் செய்தார். இப்ப அதனாலதான் பித்தா பிறை சூடி
பெருமானே அருளாளா. பிறைசூடி, எந்த பிறைசூடிங்கிற அடையாளத்துல இந்த பிறைக்கு எவ்வாறு அருள் செய்தார், கருணை புரிந்தார். முன்னமே வந்திருந்தான்னா இன்னும் கொஞ்சம் கலை கூட இருந்திருந்திருக்கும். அவ்வளோ லேட்டா வந்து சேர்ந்தான். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காளாக்கி நீ அல்லேன் எனலாமே. பாருங்க, ஒரு 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 தோத்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்வது திருமுறைகள். பெருமானுடைய தனிப்பட்ட யுனிக்னஸ், அதை புகழணும். அது மற்ற கடவுளுக்கும் பொருந்துகிற பொதுவான தன்மைகளை, மற்ற கடவுளை பற்றி மற்றவர்கள் பேசுகிற அந்த பொதுவான தன்மைகளையே இவருக்கும் பொருந்தி வருமாறு பேசாமல் சிவபெருமானுக்குன்னே சேர்த்து பிறையை சூடிக்கொண்டவர் அந்த பிறைக்கு செய்த மிகப்பெரிய அருள் நிலையை சொன்னார். அது எல்லாரும் பாராட்டுவாங்க, ஒருத்தர் பாக்கி இல்லாம. ஒரு தூவன் மதிசூடிங்கிறார் இல்லையா ஞானசம்பந்த பெருமான். இப்படி அந்த பிறை சூடி பலசடையில் இளமதியம் தோன்றும் தோன்றும் என்றெல்லாம் அதனை சொல்லுகிறார்கள். எனவே அவருடைய தனிப்பட்ட பெருமை, தனிப்பட்ட அந்த தன்மை, அதை அதுல தோத்திரத்தில் இருக்கணும். பொதுவா சொல்லக்கூடாது. பொது நீக்கி தனி நினைய வல்லாருக்குன்னாரு. ரெண்டாவது தோத்திரத்துல ரொம்ப முக்கியம், மற்ற அடியார்களுக்கு என்னென்னலாம் அருள் செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் அருள் செய்திருக்கிறார் என்பதை நாம் அதை எடுத்து சொல்லணும். திண்ணனாருக்கு எப்படி அருள் செய்தாருன்னு சொல்லாத அருளாளர் யாரு சொல்லுங்க இல்லையா? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண்டு கொண்டருளி வண்டப்பணி தன்னை வாவென்ற வான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி. இது பெருமானுக்கே உரியது. திருமாலும் நான் முகனும் சென்றுணரா திருவடியை. திருவடி போயிடுச்சு. அப்ப அது எப்படி திருவடியை போடுறோம்? திருவடிக்கு சரணங்கிறத விட நான்முகனும் திருவாலும் இன்னும் தேடி காணவனாத திருவடி இல்லையா? திருமாலும் நான்முகனும் தேடி காணோனா இல்லையா? உருவாகி நின்றானே. தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன் பிரமனும் நான்முகனும் மாலும் தேடி தேடோனா தேவனை என்னுளே தேடி கண்டு கொண்டேன் சொல்றல்ல. அப்ப திருவடின்னு வருகிற பொழுது திருவடியினுடைய சிறப்பு சொல்லுகிற பொழுது தனித்தன்மை, இதையெல்லாம் நாம உணர வேண்டும். அதை இங்க குறிக்கிறார், குறிப்பாக சொல்லுகிறார். சிவபெருமானுடைய தோத்திரங்களாக சொல்லப்படுகிற பொழுது அந்த தோத்திரங்கள் அவருக்கே உரிய தன்மை. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த பாட்டில் அவருக்குன்னே இருக்கக்கூடிய தனித்தன்மையை, யூனிக்னஸை சொல்லிட்டு சொல்றார். இந்த யூனிக்னஸ் சிவபெருமானுடைய அதான் தோத்திரம், அதான் நம்ம, அது வேற யாருக்கும் இருக்காது. கருணைன்னு எடுத்துக்கிட்டா இந்த பதிக்கு இருக்கிற கருணையை மற்றவருக்கு இருக்கிற கருணையோட ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட கருணை.
அதே ரொம்ப தெளிவாகவும் சொல்லுகிறார். வள்ளல் தலைவனை வான நன்னாடனை வெள்ளப்புணர்ச்சடை வேத முதல்வனை வள்ளல் தலைவனை வானநாடனை வள்ளல் தலைவனை வான நன்னாடனை வெள்ளப்புணல் சடை வேத முதல்வனை கள்ள பெருமக்கள் காண்பர் கொலோ என்றென்று உள்ளத்தினுள்ளே ஒளித்திருந்து ஆளுமே. வள்ளல் தலைவனை வான நன்னாடனை வெள்ளப்புணர் சடை வேத முதல்வனை வள்ளல் தலைவனை வான நன்னாடனை வெள்ளப்புணல் சடை வேத முதல்வனை கள்ள பெருமக்கள் காண்பர் கொலோ என்றென்று உள்ளத்தினுள்ளே ஒளித்திருந்து ஆளுமே. வள்ளல் தலைவன். வள்ளல் தலைவன் என்றால் வள்ளல்களுக்கெல்லாம் தலைவன். எத்தனையோ பேர் உபகாரங்களை செய்கின்றார்கள். ஆனால் பேருபகாரங்களை செய்கின்ற வள்ளல்கள் என்று நாம் பலரையும் சொல்லுகிறோம். ஆனால் இந்த வள்ளல்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்ற சிவபெருமானுடைய வள்ளல் தன்மை சொல்லுதற்கு அரியது. வள்ளல் தன்மை என்று சொல்லுவது வாரி வழங்குவது மட்டுமல்ல, எதையும் எதிர்பாராமல் வாரி வழங்குவது. அதான் வள்ளன்மை. எதையும் எதிர்பாராமல் வாரி வழங்குகின்ற தன்மையே வள்ளன்மை என்று சொல்லும். எதிர்பார்த்து வழங்குகிறவர்களெல்லாம் வள்ளல் என்று சொல்லுகிறார்கள். தப்பது. எதிர்பார்ப்பது என்பது துளியும் இல்லாமல் வாரி வாரி வழங்குகின்றவர்களை வள்ளல் என்று சொல்லப்படும். என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்காம கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சிவன் கொடுக்குது, என்னென்னலாம் கொடுத்துருக்குது அத்தனையும் அவன் கொடுத்தது தான். வான நன்னாடனை, வான நன்னாடு என்று சொன்னால் சிவலோகம். வானநாடன், வான நன்னாடனை, நன்னாடு என்று சொல்லுவது சிவலோகம். இத்தனை நாடெல்லாம் நாடு இருக்கு, சத்தியலோகம் இருக்கு, வைகுந்தம் இருக்கு, மற்ற விதமான லோகங்கள்லாம் இருக்கு. ஆனால் சிவலோகம் என்பதுதான் நன்னாடு, நம் நாடு. வான நம் நாடு. வான என்று சொன்னால் மிக உயர்ந்தன்னு அர்த்தம், பெருமை மிக்கன்னு அர்த்தம். வானன்னா மேலே வானம்னு அந்த அர்த்தம் இல்லை. வானம்னா பெருமை மிக்க. வான நன்னாடனை வெள்ளப்புணல் சடை வேத முதல்வனை, வெள்ளப்புணல் சடை வேத முதல்வனை, கங்கையை தன்னுடைய சடையிலே கொண்டிருக்கக்கூடிய வேத முதல்வன். வேதங்களை இந்த உலகிற்கு தந்தவன், வேதங்கள் முதல்வனாக சொல்லப்படுகிறவன், வேதம் முதற்பொருள் என்று போற்றப்படுகின்றவன். வேத முதல்வன் என்று சொன்னால் வேதங்களினுடைய முதன்மை பொருளாக இருக்கிறவன். அவன் கங்கையை தன்னுடைய சடையில வைத்திருக்கிறான். கங்கையில சடையில வச்சிருக்கிறான்னா சாதாரணமா சடையில தண்ணியை வச்சிருக்கான்னு சொல்லக்கூடாது. வெள்ளப்புணல்னாரு, பாய்ந்து பெருகி வருகின்ற அந்த புனல். வெள்ளப்புணல் என்றால் பாய்ந்தும் பெருகியும் வருகின்ற அந்த புனலை தன்னுடைய சடையிலே வைத்திருக்கின்றான். வேத முதல்வனாக விளங்குகின்றான். இதெல்லாம் சிவபெருமானுக்கே உரிய அந்த நிலை. இதுல ரொம்ப ஒரு அற்புதமான நிலை, சிவபெருமானுடைய நிலை என்ன என்று கேட்கிற பொழுது அவர் உயிர்களுக்குள்ளேயே இருக்கிறார் என்பதுதான். அதுதான் சிவபெருமானுக்கே உரிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு இந்த பாடல்ல சொல்லப்படுது. உயிரை விட்டு உயிரோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கக்கூடிய பெருமான் உயிரோடு ஒன்றாக இருக்கின்ற தன்மை சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு.
கள்ளப்பெருமக்கள் காண்பர்களோ என்றென்று உள்ளத்தினுள்ளே ஒளிந்திருந்து ஆளுமே. கள்ளப்பெருமக்கள் காண்பர் கொலோ என்று என்று அந்த என்று எடுத்துக்கி கள்ளப்பெருமக்களுக்கு பக்கத்துல ஒரு என்று போட்டுக்கணும். 2 என்று இருக்குல்ல, அதுல ஒரு என்று அங்க போட்டுக்கணும். கள்ளப்பெருமக்கள் என்று காண்பர் கொலோ என்று உள்ளத்தின் உள்ளே ஒளித்திருந்து ஆளுமே. அதை இப்ப இந்த சொல்றதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அது படற்கையில சொல்லி இருக்குல்ல, அது படற்கையில இருக்கிறத தன்மையில மாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. வள்ளல் தலைவனாகவும் வானரன் நாடனாகவும் வெள்ளப்புணசடை வேத முதல்வனாகவும் என்னை சொல்லுகின்றார்கள். சாமி சொல்றார், நீ வள்ளல் தலைவன் என்கிறார்கள், வான நன்னாடன் என்கின்றார்கள், வெள்ள புனல் சடை வேத முதல்வன் என்கின்றார்கள். இதெல்லாம் இருக்கட்டும், இங்கெல்லாம் இருக்கிற நான் கூடவே இருக்கிறேன்னு ஏன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இத்தனை புகழ்மொழிகளை சொல்லுகிறவர்கள் எல்லாம், இத்தனையும் பேசுகிறவர்கள், இத்தனையும் சொல்லுகிறவர்கள், நான் உள்ளத்தினுள்ளே ஒளிந்திருக்கிறவன் என்பதை மட்டும் ஏன் அதை தெரிந்து கொள்ள என்று காண்பர்களோ? கள்ளப்பெருமக்கள்னாரு இல்லையா? அப்படித்தானே உமாபதி சொல்லுவாரு. இது அப்படியே தான் எடுத்து கள்ளத் தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிகனார். எப்படி? கள்ளத் தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர், தம் கருணை வெள்ளத்து அலைவர், கருணை வெள்ளத்து அலைவர், கள்ளத்தலைவர் துயர் கருதி. கள்ளத்தலைவர் ஏன்னு சொன்னாங்கன்னா, தமக்கு தலைமை இல்லாத பொழுதே தன்னை தலைவன் சொல்லிக்குவான், தமக்கு வள்ளன்மை இல்லாத பொழுதே தன்னை வள்ளல்னு சொல்லிக்குவான், தன்னுடைய நாட்டுக்கு தான் அதிகாரி முதல்வன் என்று நினைத்துக் கொள்ளுவான். ஆனால் அந்த முதல்வன் என்று சொல்லக்கூடிய தன்மை சற்று காலத்திற்கு மட்டும்தான் என்பதை உணராதவனாக இருப்பான். இப்படிப்பட்ட இந்த தன்னையே தலைவனாக கருதி கொண்டு இருக்கக்கூடிய, தன்னையே தலைவன் என்றும் தன்னையே தான் சொல்லுவதே வேதம் என்றும் இப்படி பல்வேறாகவும் தன்னை கருதி கொண்டு இருக்கிற கள்ளப்பெருமக்கள் என்று காண்பர். எது? நான் உள்ளத்துல தானே இருக்கிறேன், உயிரோடு உயிராக ஒன்றாக. அப்படி காண வேண்டிய இருக்கிற அந்த பட்சத்திலே தன்னுடைய உயிருக்கு உயிராக காண வேண்டும் என்பது என்று காண்பர்களோ? சுவாமி எப்படி இருக்கிறார்? உள்ளத்தினுள்ளே ஒளிந்திருந்து ஆளுமே, ஒளித்திருந்து ஆளுமேனார். உள்ளத்துல தான் இருக்கிறார். உள்ளத்திலேயே இருக்கிற பெருமானை வெளியிலே பல்வேறு விதமாக பாராட்டி கொண்டு இருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், வெளியிலே பாராட்டி கொண்டு இருக்கக்கூடிய தோத்திரங்கள் எல்லாம் இது பொதுவாக எல்லாருக்கும் வள்ளல் என்றும் தலைவன் என்றும் வானரன் நாடன் என்றும் இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் வேத முதல்வன் கூட சொல்லுவார்கள், வெள்ள புனசடை வேத முதல்வன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். மற்ற தலைவர்களுக்கும் சொல்லுவார்கள், சிவபெருமானுக்கு. ஆனால் சிவபெருமானுக்கு இவற்றையெல்லாம் தாண்டி போய் ஒரு தனிப்பட்ட முறையிலே இருக்கக்கூடிய தன்மை என்ன என்று கேட்டால், உள்ளத்தினுள்ளே ஒளித்திருந்து, உள்ளத்தினுள்ளே ஒளித்திருந்து ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானேனார் மணிவாசகர். உயிரை விட்டு பிரியாத நிலையிலே இருக்கிறான். அந்த நிலையை பாராட்ட வேண்டும், அந்த நிலையை புகழ வேண்டும், அதனை பெரிதுபடுத்தி பேச வேண்டும். ரொம்ப அழகா சொல்லுகிறார். இதற்கு அந்த பெருமானுடைய நிலைகள் எவ்வாறு இருக்கின்றன? ஒளிந்திருக்கிற நிலையில அவன் வெளிப்படுவான். அவன் வெளிப்படுகிற நிலை என்ன? உள்ளே ஒளிந்திருப்பான், ஒளித்திருந்து அதுக்கு பிறகு ஆளுமேன்னு போட்டார் ஒண்ணு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒளித்திருந்து ஒளிஞ்சுதான் இருக்கும், ஒளிஞ்சவங்களுக்கெல்லாம் ஆளுமை திறன் இருக்காது, அவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒளித்திருந்து ஆளுமேனர். இந்த ஆளுதல் என்று சொல்லக்கூடியது உயிர்களை முதலிலே
அந்தந்த உயிர்களினுடைய வினைப்பயன்களுக்கு தக்கவாறு அவற்றை செலுத்தி கொண்டிருப்பது, பிறகு அவர்களுக்கு துணையாக நின்று வெளிப்பட்டு அவர்களை ஆளுவது. இந்த 2 நிலை. துணையாக வெளிப்பட்டு ஆளுகிற நிலையும் 2 நிலை. ஒன்று தோன்றா துணை, இன்னொன்று தோன்றும் துணை. இந்த 2 நிலை. இந்த ஆளுமேங்கிற ஒரு சொல்லுல அவ்வளவு ஆழ வச்சிருக்கிறார். உள்ளத்தினுள்ளே ஒளித்திருந்து ஆளுமே. உள்ளேதான் இருக்கிறார், வேற எங்கேயும் போயல்ல, உள்ளேதான் இருக்கிறார். ஆனால் உள்ளத்திலே ஒளிந்திருப்பதை தெரியாமல் தம்மையே தலைவன் என்றும் தம்மையே வள்ளல் என்றும் தாமே இந்த நாட்டுக்கு அதிகாரி என்றும் தமக்கே பதவி இருக்கிறது என்றும் தமக்கே புகழ் இருக்கிறது என்றும் கருதி கொண்டு இருக்கிறானே இந்த கள்ளப்பெருமக்கள், இவன் என்று என்னை காண்பான் என்று ஒளித்திருக்கிறாராம். என்னைக்காவது கூப்பிடுவான் என்று ஒளித்திருக்கிறார். உள்ளே ஒளித்திருக்கிற பெருமான் அவனுக்கு வினைப்பயன்களை ஊட்டி அவன் வாழ்க்கையில தன்னையே தலைவன் என்று கருதி கொண்டிருக்க, நீ தான் தலைவன், நீ செய்யறதுக்கெல்லாம் நீ தான் தலைவன், அதுக்கு எல்லா பயனையும் நீ தான் அனுபவிக்கணும் என்று அந்த பயன்களை எல்லாவற்றையும் புகட்டுகிறார். உள்ளத்தினுள்ளே ஒளித்திருந்து ஆளுமே என்னாரு. அவர்கள் உள்ளத்திலே ஒளித்திருந்து இவர்கள் காணவில்லை என்பதனாலே இவருடைய ஆளுமை இல்லை என்று கருதிவிடக்கூடாது. கள்ளப்பெருமக்கள் என்று காண்பர், என்னைக்கு இந்த உண்மையை உணர்வார்கள் என்று உள்ளத்தினுள்ளே ஒளித்திருக்கிறார். வள்ளல் தலைவன் என்றும் வாணன் நாடன் என்றும் வெள்ளற் புணர்ச்சடை வேத முதல்வன் என்றும் என்று பல்வேறு விதமாக என்னை கூறுகின்ற இந்த கள்ளப்பெருமக்கள் என்று காண்பர் என்று உள்ளத்தினுள்ளே ஒளித்திருந்தாளுங்க. பெருமாள் உள்ளத்தில் ஒளித்திருக்கிறானா? இன்னைக்கு பார்க்கலாம், பார்க்கலாம். தன்னையே தலைவன் சொல்லிட்டு இருக்கான், தன்னையே எல்லாவற்றிற்கும் காரணம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறான், தானே எல்லாவற்றிற்கும் மூலம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறான், தன்னை விட்டால் எதுவும் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறான். இத்தனையும் இவன் சொல்லிக் கொண்டு இருக்கிற இவனை இயக்குவது யார் என்று இன்னும் தெரியவில்லை. உள்ளே ஒளித்திருந்து ஆளுமே. அப்படி ஒளித்திருந்து ஆளுகிறவரு அவர்கள் உணர ஆரம்பிக்கிற பொழுது வெளிப்பட்டு ஆளுவார். எப்படி வெளிப்பட்டு ஆளுவார் என்று சொல்லுகிற பொழுது அப்படி ஆளுமே, ஆளக்கூடிய நிலையிலேயே இருக்கிறவர் சிவபெருமான். எனவே சிவபெருமான் அந்த நிலையிலே, ஆட்கொள்ளுகிற நிலையிலே ஒளித்திருந்து அது ஆளும், வெளிப்பட்டும் ஆளும். வெளிப்படுகின்ற பொழுது இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் இமையவர்க்கு அன்பன் மனத்துள்ளிருக்க என்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தன் தன் அடியோங்களுக்கே ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய். ரொம்ப அற்புதமான பாட்டு அப்பர் சுவாமி தந்திருக்கார். ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துள்ளிருக்க என்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கு. ஒளித்திருந்தான்ல, இப்ப இந்த ஆன்மா சிவத்தின் மேல விருப்பம் கொள்ள ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்க. இதுக்கு விருப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு, இது முழுமுதற் பொருள், இது மேல விருப்பம் வரும்னு சொன்ன உடனே இப்ப என்ன பண்ணுவான், உள்ளுக்குள்ள தோன்றா துணையா வர ஆரம்பிச்சிருவான். அடியோங்களுக்கு தோன்றா துணையாய் இருந்தன தன் அடியோங்களுக்கே. அடியோங்களுக்கு என்ன, அடியேனாகிய எனக்கும் என்னை போன்ற அடியார்களுக்கும் அவன் தோன்றா துணையாய் இருந்தனன். அவனையே எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு அந்த எண்ணத்தை வலுப்படுத்துவதற்காக தோன்றும் துணையாக வருவான். இப்ப எனக்கு பெருமான் மேல அன்பு அதிகம் என்று சொன்னால் என்ன செய்வான் பெருமான்? அன்பு அதிகம், பெருமானையே நினைக்கிறேன். நீங்க பாருங்க, என்னுடைய அந்த குழந்தை பருவத்துல என்னுடைய அந்த சிவன் மேல இருக்க அன்பை பெருக்குவதற்கு எனக்கு ஒரு சிறந்த தந்தை,
சிறந்த தாய். அப்படிதான் சிறந்த தாய் தந்தையிட்ட முதல்ல வரணும். அதெல்லாம் தோன்றா துணையாக இருந்த பெருமான் தோன்றும் துணையாக வருது. உடன் தோன்றினராய், எந்தமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து வந்தான். இப்ப என்ன பண்ணுவான்? தோன்றா துணையாக உள்ளே இருந்து நம்ம இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெருமான் இப்படி தோன்றும் துணையாக வருவான். தாயாக வருவான், தந்தையாக வருவான். பிறகு எனக்கு உடன் தோன்றினராக நெறிப்படுத்துறது அந்த அம்மையார் தானே. இவர் நெறிமாறி போனார். நெறிமாறி போனவரை அவரை திரும்ப திசை திருப்பியது உடன் தோன்றின. இப்படி வந்தது யாரு? சிவன்தான் அந்த துணையாக வந்தான். எனக்கு ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு துணை செய்ய வேண்டும் என்று கருதினால் ஒரு தோன்றும் துணையாக வருவான். உள்ளுக்குள்ளே இருந்து பல்வேறு நிலைகளிலே என்னுடைய பயன்களை ஊட்டுவதும், என்னை பராமரிப்பதும், என்னை செலுத்துவதும், எனக்கு அருள் செய்வதுமாக இருந்த அந்த நிலைகளிலே பக்குவம் விளையாத காரணத்தினாலே தோன்றா துணையாக இருந்தவன் தான் இப்படி பல்வேறு தோன்றும் துணைகளாக வருவான். எப்பொழுதுமே தோன்றும் துணையாக வருவான். ரொம்ப பசிச்சது, திருக்குறுகா அவரை தாண்டுகிறார், நோக்கி போகிறார். பசிக்குது. இப்ப பசிக்குதுன்னு பெருமான்கிட்ட முறையிடலை. பெருமான்கிட்ட முறையிடலை. பசிக்குது, எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுன்னு முறையிடலை. ஆனால் உன்னீரின் வெட்கையுடன் உருபசியால் மிக வருந்தி பன்னீர்மை மொழிப்பறவையார் கொழுநர் வரும் பாங்கர். உன்னீரின் வேட்கையுடன் உருப்பசியால் மிக வருந்தி பன்னீர்மை மொழிப்பறவையார் கொழுநர் வரும் பாங்கர். என்னன்னாரு? தண்ணீரும் பொதிசோறும் கொண்டு வழி சார்கின்றார் சிவபெருமான். அப்ப இதை சொல்லுகிற பொழுது அவருக்கு பசிக்குதுன்னு முறையிட்டாருன்னா, கண்ணீடு திருநுதலார் காதல் வர கருத்தறிந்து. ஒரு அற்புதம் பாருங்க. கண்ணீடு திருநுதலார், கண்ணீடு திருநுதலார் காதல் வர கருத்தறிந்து. காதல் வர, இந்த உயிர் தனியே விரும்பி கொண்டிருக்கக்கூடிய அன்பில திளைத்து கொண்டிருக்கிறவரு கருத்து அறிந்து. அதனாலதான் சொல்லலைன்னு சொன்னேன். கருத்து அறிந்துன்னா அந்த உயிர் பசிக்கு துன்பப்படுகிறது. உள்ளே இருக்கிறார், தோன்றவில்லை, உள்ளதான் இருக்கிறார். உள்ளே இருக்கிற அந்த பெருமான் இப்ப என்ன பண்ணார்? ஒரு வேதியராக தோன்றும் துணையாக வந்தார். ஒரு பந்தலை போட்டார், சாப்பாடை கொண்டார், ஏலக்காய் தட்டி போட்டு மினரல் வாட்டர் கொண்டாண்டார், எல்லாம் கொண்டு ஆயத்தமா நிற்கிறார். தோன்றும் துணை, பசியை நீக்குவதற்கு தோன்றும் துணை. இது அருளாளர்களுக்கு வருவார், அடியார்களுக்கும் வருவார். அருளாளர்களுக்கு அருளாளர் முறையிலே வருவார், தோன்றும் துணையாக வருகிறவர். இது சிவபெருமானுக்கே உரிய சிறப்புங்கிறார். சிவபெருமான்கிட்ட முறையிடணும்னு அவசியம் இல்லை, கருத்தறிந்து செய்வார். எனக்கு ஒரு குறை, சிவனடியார் ஒருவருக்கு ஒரு குறை என்று சொன்னார், அந்த குறையை அந்த சிவனடியார் முறையிட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அந்த அந்த அவருடைய குறையை முறையாக எடுத்துக்கொண்டு கருத்தறிந்து வருவார். இதுதான் சிவபெருமானுடைய தோத்திரம். பெருமான் ஒருத்தர் தோத்திரங்கும் போது அவருடைய சிறப்பான குணத்தை, உங்களை மாதிரி வருமா சார், நீங்க எவ்வளவு பெரிய நல்லவர் சார், நீங்க ரொம்ப நல்லவர் சார், நீங்க எல்லாருக்கும் கொடுக்குற, அப்படிலாம் சொல்லாம. அன்னைக்கு அந்த பையன் கஷ்டப்பட்ட பொழுது அவன் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்களே வீடு தேடி போய் இந்த பாஸ்கருக்கு நீங்க பணத்தை கொடுத்து அந்த அவனுடைய மானத்தை காப்பாத்துறீங்களே சார், யார் செய்வா? எடுத்து சொல்லணும் இல்ல, அப்பதான் அது தோத்திரம்னு அர்த்தம். சில பேர் தோத்திரம் பாடிக்கிட்டே இருப்பான், ஒண்ணுமில்லாத சொல்லிட்டே சொன்னதே சொல்லிட்டு இருப்பான். அப்ப அப்படி இல்லை. தோத்திரம் என்பது சொல்லுகிறார், என்ன சிறப்புகள் உண்டோ அந்த சிறப்புகளை சொல்லும். சிவபெருமான் அடியார்கள் அடியோங்களுக்கே தோன்றா துணையாய் இருக்கு. துணைதான், தோன்றா துணை. அடியார்களுக்கு அவன் தோன்றா துணை, அப்படின்னா மற்றவர்களுக்கு ஒளித்திருந்தான். மற்றவர்களுக்கு ஒளித்திருப்பான். உள்ளே இருக்கிறதே தெரியாத, ஜாவி எங்க இருக்குன்னு கேட்கிறான் இல்லையா, ஜாவி எங்க இருக்குன்னு கேட்கிறான்.
எல்லாம் நான் தான் பண்ணுறேன், நானே சம்பாதிக்கிறேன், நானே பொருளீட்டுறேன், நானே சாமான் வாங்கி போடுறேன், நானே சமைக்கிறேன், நானே சாப்பிட்றேன், எங்கேருந்து சாமி வருதுன்னு கேட்கு என்று கேட்கலாம். அவனுக்கு ஒளித்திருந்திருக்கார். நீயே எல்லாம் பண்ற, நீயே மூச்சு விட்டுக்கிற, நீயே எதையும் துடிச்சுக்கிற, எல்லாம் தானாவே நடக்குது நீ நினைச்சிட்டு இருக்க. ரிப்பேர் ஆகும்போது தான் தெரியும் தானா நடக்கலன்ட்டு. அதெல்லாம் வினைகளுக்கு உட்பட்டு நிகழ்கிறது. அந்த இடத்த ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். சிவபெருமானுடைய சிறப்பு என்ன? காதல் வரை கருத்தறிந்து செய்கின்ற தன்மை. அது தோன்றா துணையாக இருக்கிறவர், தோன்றா துணையாக இருந்து பல்வேறு நிலைகள்ல விருத்தாச்சலம் போலாமா அப்படின்ற போது தோன்றுது. இது அப்பர் சுவாமிகளுக்கு பசிக்குது, பைங்கிலியில வந்துட்டாரே, இப்படி வா, இப்படி போலாம். தோன்றா துணையாக இருக்கிறவர் தோன்றும் துணையாக வருவார். குருவாக வருவது தோன்று துணை தான். நெறி மாறி நிற்கிற அந்த நிலையில நெறிப்படுத்தி அவர்களை ஆட்கொள்வது. இப்படி ஆளுமையினார், ஆளுமை தன்மையோடு அவர் ஆட்கொள்வார். அப்ப சிவபெருமானுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன என்று கேட்டால், இப்ப நான் இத்தனை உதாரணம் சொல்றேன் பாருங்க. உதாரணம் நான் சிவபெருமான் செய்வாருன்னு சொன்னா அதுக்கு அத்தனையும் உதாரணம். திருவிளையாடல் புராணத்தை எடுத்தீங்கன்னா எத்தனை இடத்துல எத்தனை விதமான சாட்சி சொல்லவே வருவார், சாட்சி சொல்ல வருவார். அதெல்லாம் நடந்தது, கண்கூடா பார்க்கலாம். எத்தனையோ விதமான சிக்கல்கள்ல மாட்டி இருக்கிறவர்களை எப்படிப்பட்ட சிக்கல்கள்ல தோன்றும் துணையாக வந்திருந்து தீர்த்து வைப்பார், தோன்றும் துணையாக இருந்து தீர்த்து வைப்பார். ஒரு விஷயம் நடந்தது சொல்றேன். அதாவது என்னுடைய மகன், அவன் சொன்னதைத்தான் சொல்றேன் திரும்ப உங்களுக்கு. ஒரு சொற்பொழிவு, அந்த சொற்பொழிவுக்காக போயிருக்கிறான். சொற்பொழிவு பேசிவிட்டு இரவு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. வண்டியிலேயே டூ வீலர்லேயே போயிருக்கான். நீண்ட தூரம், கிளம்பும் போது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. டூ வீலரில் போனாதான் அந்த இடத்த அடைய முடியும், அதுதான் சௌரியமாக இருக்கும், வேற எந்த டிரான்ஸ்போர்ட்டும் லேட் ஆக்கிடும்ட்டு உறுதியாக போன ஏதோ டூ வீலரில் போயிருக்கார். டூ வீலரில் போய் அந்த சொற்பொழிவை அட்டன் பண்ணிட்டு சொற்பொழிவு பேசி முடிச்சுட்டு திரும்ப டூ வீலர்லேயே திரும்பி வந்திருக்கார். தூரம் ஒரு 18 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தூரம். அவங்க சாப்பிட்டு தான் போகணுன்னு வம்பு பண்ணவும் சரின்னு சொல்லி இருந்து அவரோட சாப்பிட்டுட்டு சாப்பாடெல்லாம் போட்டாங்க. சாப்பிட்டு கிளம்பும்போது இப்படி 10:30 மணிக்கு கிளம்பி வந்தால் வண்டி எடுத்துக்கிட்டு வருகிற கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். 11:30 மணிக்கு 10:30 மணிக்கு கிளம்பி 10:45 கிட்டத்தட்ட வருகிற பொழுது ஒரு நடு இடம் வண்டி நின்றுச்சு. என்னென்னவோ ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஏதோ ஒரு வனாத ஒரு ஹைவேஸ் மாதிரி இருக்கிற இடம். அந்த இடம் ஒரு டவுட்டு வந்தது. டவுட்டு வந்து பார்த்தா பெட்ரோல் டேங்க் காலி, பெட்ரோல் இல்லை. எத்தனை தூரத்துக்கு பெட்ரோல் பங்கு இருக்குன்னு தெரியல, எவ்வளவு தூரத்துக்கு பெட்ரோல் பங்கு இருக்குன்னு தெரியல. எப்படி இதை தள்ளிட்டு போறது? தள்ளிட்டு போனாலும் அந்த இடத்துல போய் பெட்ரோலை வாங்கி போட்டு எப்போ போய் சேர்றது? சாயந்தரம் அலுவலகம் விட்டு வந்த டயர்ட்னஸ் வேற, என்ன செய்யறது ஒன்றும் தெரியல. ரொம்ப மனம் ஒரு ஒரு அதாவது இந்த நேரத்தில் இந்த வண்டியை தள்ளிக்கிட்டு போய் எப்போ போய் சேர்றது? எப்போ பெட்ரோல் பங்கு திறந்துருக்காது அங்கே. 11 மணிக்கு மேலே 10:30 மணிக்கு மேலே பெட்ரோல் பங்கு திறக்கிறதும் இல்லை, பெட்ரோல் பங்கும் திறக்கிறது இல்லை. அப்படியே போனாலும் பெட்ரோல் பங்கு எவ்வளோ தூரம் போய் பிடிக்கிறது? அது திறந்து இருக்கணும், அது ஹைவேஸ் மாதிரி இருக்கு, எங்கே பெட்ரோல் பங்கு இருக்குன்னு தெரியும். போகிற வண்டி வர வண்டியெல்லாம் சரு யாரும் நிறுத்த மாட்டாங்க, பயப்படுவாங்க. வண்டி அதை என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு தள்ளிக்கிட்டே கொஞ்சம் சரி வேறு வழி இல்லையே, என்ன நின்றுட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் ஓரமாக நிறுத்துவோன்னு வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு திரும்பவும் கொஞ்சம் ஆட்டிக்கிட்டு ஏதாவது கொஞ்சம் தூரம் பண்ண முடியுமா நீ பார்த்துட்டு இருக்கும்போது சர்ன்னு ஒரு வண்டி வந்து பக்கத்தில் நிற்கிது. 2 பேர் உட்காந்துருக்கு.
என்ன பெட்ரோல் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆமாம் பெட்ரோல் தீர்ந்து போச்சு அப்படின்னு. எனக்கு பெட்ரோல் தரேன், நாங்கள் கையில் வச்சுருக்குறோம் அப்படின்னா. ஏதுங்க அப்படின்னு. வாங்கினேன், கேனில் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு இதை தரேங்க, நான் ஒரு 2 லிட்டர் வாங்கிட்டு போகிறேன், எனக்கு ஒன்றும் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம், நாளைக்கு காலையில் தான் தேவைப்படும், உங்களுக்கு ஊற்றுறேன், தரங்க டேங்க. இல்லைங்க, இல்லை பரவாயில்ல தரங்க, நீங்கள் டேங்கை திறந்து 2 லிட்டர் பெட்ரோலையும் உள்ளே ஊற்றிட்டாங்க டேங்கில். புனல் இல்லைங்களா, புனல்லாம் வச்சுருக்கேன், புனலை வச்சு 2 லிட்டர் பெட்ரோலையும் ஊற்றி மூடிட்டு, எவ்வளோங்க ஆச்சு காசு? காசெல்லாம் வேணாங்க, காசு எதுக்கு, நீங்கள் போங்க, பெட்ரோல் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் போங்க, காசெல்லாம் ஒன்றும் இல்லை, சர்ன்னு கிளம்பி போயிட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்க, காசு இல்லாமல் பெட்ரோலை கொடுப்பாங்களா? அந்த ராத்திரி நேரத்தில் அந்த இடத்துல வந்து பெட்ரோல் கொடுக்கணும்னு சொன்னால், காசு இல்லாமல் கொடுக்கணும்னு சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியகரமான விஷயம். அதான் தோன்றும் துணையாக வருவான், தோன்றா துணையாக. இது எல்லாம் நிதர்சனமாக நடக்கிற சமாஜம். இது ஒன்று எங்கேயோ ஒரு சரித்திர சம்பவம் பார்த்துட்டு இருக்கலாம். கண்கூட அந்த உள்ள கொஞ்சம் வருந்துச்சு. ஒன்றும் கவனக்குறைவினால நம்ம மாற்றமே போகும்போதே செக் பண்ணியிருக்கலாம். நம்ம போகிற அவசரத்தில் அங்கே போய் சொற்பொழிவு பண்ணணுமே, அவசரத்தில் நம்ம கிளம்பி போயிட்டோம் அப்படின்னு வருந்துச்சு. ஒரு நிமிஷம்தான் வருந்துச்சு. இறைவனை குறை சொல்லிக்கல, நாம் இந்த மாதிரி தவறு செய்துட்டோமே, பார்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு தவறுச்சு. அதை உடனே என் பெட்ரோலுக்கு காசு வாங்கியிருந்தா அது ஓரளவு ஒரு ஒப்புக்கொள்ளக்கூடிய, சரி ஏதோ பெட்ரோல் எடுப்பாங்க, ஒரு வண்டி நிற்கிது, அது கொடுக்குறாங்க, காசே வாங்காமல் 2 பேர் போயிட்டாங்க. இந்த ஒரு வண்டி வந்து தான் நின்றுச்சு, வேறு வண்டியெல்லாம் நிற்கவே இல்லை. யாரும் அவங்க வேகத்தில், அதுவும் வண்டிகள் 2 வீலரே இல்லை. ராத்திரி 10, 11 மணி ஆயிடுச்சு, 2 வீலர் இல்லை, எல்லாம் காருங்களாக போகுது. பெங்களூரில் நடந்தது அவுட்ஸ்கட்ஸில். எதுக்கு இதை சொல்ல வருகிறேன்னா, தோன்றா துணையாக இருப்பான். அவன் உள்ளதான் இருக்கிறான், அவன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த கள்ளத் தலைவர்கள் இருக்கிறார்களே, கள்ள பெருமக்கள், அது பெருமக்கள்னாரு, ரொம்ப பெருமையாக தராது, வஞ்ச புகைச்சு போல. கள்ள பெருமக்கள், இந்த பெரியவெல்லாம் இருக்கிறான் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கள்ள பெருமக்கள் காண்பர்களோ என்று காண்பர்களோ, 2 அர்த்தமும் வரும். காண்பர்களோ, ஒளித்திருந்தானே காண்பர்களோ, கள்ள பெருமக்கள் காண மாட்டார்கள், ஆனால் அடியார்கள் காண்பார்கள், அவர்களை ஆளுமையினர். ஒளித்திருந்து ஆளுவதற்கும் வெளிப்பட்டு ஆளுவதற்கும், ஒளித்திருந்து ஆளும் அவரவருடைய வினைப்பயனை நுகருமாறு ஆளும், வெளிப்பட்டு ஆளும், தோன்றா துணையாக வெளிப்பட்டு ஆளும், தோன்றும் துணையாக இருப்பது அவர்கள் உணர்ந்தார். எனவே சிவனை உள்ளே தோன்றும் துணையாக உணர்கிறவர்களுக்கெல்லாம், உள்ளே தோன்றா துணையாக இருக்கிறார் என்று உணர்கிறவர்களுக்கெல்லாம் தோன்றும் துணையாக வருகிறார். அவன் நமக்கு தோன்றா துணையாக இருக்கிறான் என்று யாரெல்லாம் கருதுகிறார்களோ அவர்களுக்கு தோன்றும் துணையாக இருந்து ஆளுவேன், மற்ற கள்ள பெருமக்களுக்கு ஒளித்திருந்து ஆளுவேன் என்று தோத்திரம். அது சிவபெருமானுக்கே உடைய சிறப்பு. அந்த சிறப்பு செய்தியை சொல்லுகிறார். வள்ளல் தலைவனை வானனன்னாடனை வெள்ளப்புணல் சடை வேத முதல்வனை கள்ள பெருமக்கள் என்று காண்பர் கொலோ என்று, வள்ளல் தலைவனை வானனன் ஆடனை வெள்ளப்புணல் சடை வேத முதல்வனை என்று சொல்லப்படுகிற என்னை கள்ள பெருமக்கள் என்று காண்பர் கொலோ என்று. என்னைக்கு என்ன பார்க்க போறானோ தெரியலையே, நான் உள்ள ஒருத்தர் இருக்கிறேன்னு அவன் பார்க்க வேண்டாம், உணர்ந்தாலே போதும். ஒருத்தர் இருக்கிறார், அது உயிருக்கு உயிராக இருக்கிறார், உயிரை விட்டு பிரியாத நிலையிலே இருக்கிறார், எப்பொழுதும் உயிரை ஏக்கி வைக்கிறவர் அவர்தான், அந்த தோன்றா துணையாக இருக்கிறவனையும் உணர்ந்தாலே போதுமே. அப்படி உணர்கிறவர்களுக்கு தோன்றும் துணையாக வருவான். அவனே வருவான் இல்லை, தோன்றும் துணையாக வருவான். அப்பா வருவான், அம்மா வருவான், குருவா வருவான், நெறிப்படுத்துறதுக்குன்னு ஒருத்தராக வந்துடுவான். இது விரும்புது, இந்த ஆன்மா சிவத்தையும் சைவத்தையும் விரும்புது, ஒருத்தர் அனுப்பு, அங்கேயே அது நெறிப்படுத்தட்டும், அப்படியே போகட்டும் அப்படின்னு அவர் தான் தோன்றும் துணையாக வருகிறவர். இந்த உயிருக்கு என்ன தேவை, எது தேவை என்று அதனுடைய அந்த தோன்றும் துணையாக உணர்ந்த காரணத்தினாலே அதனை நெறிப்படுத்துவார் சிவபெருமான். அப்படிதான் என்ன சைவத்தில் நெறிப்படுத்தினார் பாருங்கள்னு அப்பர் சாமி சொல்லுகிறார். அப்பாவா இருந்து நெறிப்படுத்து, அப்பாவும் அம்மாவும் அந்த மாதிரி ஒரு நெறியில
நல்ல வேளை அந்த மாதிரி நெறியில பிறந்தேன், அந்த மாதிரி குடியில வளர்ந்தேன், அந்த மாதிரி சிறப்பா இருந்தேன் என்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் இருந்த நடுவுல ட்ராக் மாறிட்டாங்க. நல்ல வேளை உடன் தோன்றினராய் வந்தாரு. உடன் தோன்றினராய் வந்து என்னை நெறிப்படுத்தினார். எனவே தோன்றா துணையாய் இருந்த அடியோங்களுக்கு தோன்றும் துணையாக வருவான் என்று சொல்லுகிறார். இதை புகழ வேண்டும். உள்ளத்தினுள்ளே ஒளிந்திருந்து ஆளுமே. நான் ரொம்ப அற்புதமாக அதை சொன்னார். ஆளும் மலர்ப்பதம் தந்த கடவுளை நாளும் வழிபடும் நன்மையுள் நின்றவர் கோளும் வினையும் அறுக்கும் குரிசிலின் வாழும் மனத்தொடு வைத்தொழிந்தேனே. ஆளும் மலர்ப்பதம் தந்த கடவுளை நாளும் வழிபடும் நன்மையுள் நின்றவர் கோளும் வினையும் அறுக்கும் குரிசிலினது வாழும் மனத்தொடு வைத்தொழின் நின்றவரது குரிசிலினது அப்படின்னு அந்த வேற்றுமை ஒரு எடுத்துக்கணும். அதுல ஆளும் மலர்ப்பதம் தந்த கடவுளை ஆளும் மலர்ப்படம் ஆளும் மலர்ப்பதம் நம்மை ஆளுகின்ற மலர்ப்பதம் திருவடிதான் நம்மை ஆளுகிறது. அதனாலதான் அது திருவருள் சக்தி என்று சொல்லப்படுகிறது. அதனை தந்த கடவுளை, அந்த திருவருளை தந்த கடவுளை, ஆளும் மலர்ப்பதம் தந்த கடவுளை என்றால் நம்மை திருவருளினாலே ஆட்கொள்ளுகின்ற பெருமானை, அந்த கடவுளை, அந்த கடவுள் தன்னை நாளும் வழிபடும் நன்மையுள் நின்றவர். தோத்திரம் சொல்லுகிற பொழுது நாளும் வழிபடுதல் வேண்டும். அதை குறிக்கிறார். ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்யறதுக்குங்கிறது பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்றார். ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டாமா? சொல்லுங்க. அவரவர்களுக்கு வாழ்க்கையில எத்தனையோ விதமான ஒரு பிணிப்பு, அவருடைய கமிட்மெண்ட்ஸு. அவங்க வந்து திங்கக்கிழமை மட்டும் கோயிலுக்கு போகிறாங்க, இல்லை பிரதோஷம் போகிறாங்க, இல்லை சோமவாரம் போகிறாங்க இல்லைங்களா, இல்லை மாத சிவராத்திரிக்கு போகிறாங்க. மாத சிவராத்திரிங்கிறது மாதத்தில் ஒரு நாள், பிரதோஷம் மாதத்தில் 2 நாள், சோமவாரம் மாதத்தில் 4 நாள். இப்படி ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கூட்டிகிட்டே நாளும் ஒவ்வொரு நாளும் திருக்கோயிலுக்கு போகணும். உண்மையிலேயே நாளும் வழிபடும். ஏன் வழிபடணும்னாரு, எந்த காரணம்னாரு, அப்படி நின்னுன்னா நன்றி மறக்காத தன்மை உனக்கு உண்டுன்னு அர்த்தம். வழிபடுதல் என்பது என்ன நினைச்சிட்டுன்னா உனக்கு அருள் கிடைக்கணுங்கிறது இல்லை, நீ நன்றி மறக்காம இருக்கிறேங்கிறது காட்டணும். நன்மையுள் நின்றவர்னா நன்றி மறவாத தன்மையுள் நின்றவர்னு அர்த்தம். நன்மைன்னா நன்றி மறவாத தன்மை. நன்றி மறப்பது நன்றன்றுன்னாரு. நன்றுன்னு தான் சொல்றாரு. நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னார். இப்ப நன்றியில் நின்றவர்னா இறைவன் நமக்கு செய்த அந்த பெருமை என்ன என்று சொன்னால், அவர் நம்மை ஆளுவதற்குரிய திருவருளை உடையவர். அந்த திருவடியே நமக்கு தந்தவர். ஆளும் மலர்ப்பதம் தந்தவர், அதாவது திருவருளை தந்தவர். அதனை நாளும் வழிபடும் நன்மையுள் நின்றவர். ஒவ்வொரு நாளும் அதனை வழிபடுகின்ற அந்த தன்மை, அந்த நன்றி மறவாத தன்மை உள்ளே நின்றவர். அவர்களுக்கு என்ன நிகழ்வுனாரு, நமக்கு நன்றி மறவாத தன்மையிலே நிற்கிறவர்கள், பெருமான் செய்த உபகாரத்தை எல்லாம் நினைந்து பார்க்கிறவர்களுக்கு பெருமான் மேலும் மேலும் உபகாரங்கள் செய்வான். பெருமானை மேலும் மேலும் உபகாரம் செய்ய வேண்டி நிற்கின்றவர்களுக்கு பெருமான் அந்த அளவு திருவருள் செய்வது இல்லை. அது திரோபவமாகத்தான் நிற்கும். அதைத்தான் இங்க குறிப்பிடுகின்றார். பெருமானை போய் எப்ப பார்த்தாலும் வீடு கொடு, நிலம் கொடு, புள்ள கொடு, பிள்ளைக்கு படிப்பை கொடு, பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு கொடு,
பிள்ளைக்கு வேலை கொடு, அதை கொடு, இதை கொடு, திரும்ப 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 போய் நின்று மாறாமல் எதையாவது நின்று கேட்கிறவர்கள். இதுவரைக்கும் எவ்வளவோ செய்திருக்கேப்பா, நீ இனிமே செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன, எனக்கு உன்னை தெரிவிச்சிய, உன்னை வழிபடுறதுக்கு எனக்கு ஞானம் கொடுத்திய, ஞானம் கொடுத்திய, இதை விட எனக்கு என்னப்பா வேணும், நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, என்ன வேணா வரட்டும், என்ன வேணா இருந்துட்டு போகுது, தேவரீர் இருக்கும்போது எனக்கு என்ன, நாளும் வழிபடும் நன்மையுள் நின்றவர். அதனாலதான் நமக்கும் ஞானிகளுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா, நமக்கும் ஞானிகளுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா, நாம இனிமே என்னென்னலாம் நமக்கு செய்யணும்னு கேட்கறதுக்காக இறைவனை வேண்டுவோம். இதுவரைக்கும் நீ எனக்கு என்னென்னலாம் செய்திருக்க தெரியுமா என்று சொல்லுகிறவர் அருளாளர்கள். அவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க. வேண்டேன், எதையும் வேண்டேன், நீ திருவருளால் எதையும் வேண்டேன். அப்படி திருவருளையே வேண்டி நிற்கின்றவர்கள், நன்மையுள் நின்றவர்கள், நன்றி மறவாத தன்மையில நிற்கிறவர்கள், நன்றி மறவாத தன்மையை தெரிவிப்பதுதான் தோத்திரம். எப்படியெல்லாம் டைமென்ஷன் கொடுக்கிறார் பாருங்க. தோத்திரத்துக்கு எந்தெந்த விதமான அந்த இதெல்லாம் தான் தோத்திரமே தவிர சும்மா வெறுமன பாட்டை படிக்கிறது மட்டுமல்ல. தோத்திரம் என்பது அந்த பாட்டை, அந்த பாடல்கள் எவ்வாறு பாடப்பெற்றிருக்கின்றன, அதனுடைய அடிப்படை உண்மைகள் என்ன என்று பார்க்கிற பொழுது, பெருமானினுடைய பெருமைகளை சொல்லுகிற பொழுது அவர் நமக்கு இதுகாரும் செய்த உபகாரங்களை நினைந்து பார்த்து போற்றுவது. ஆளும் மலர்பதம் தந்த கடவுளை நாளும் வழிபடும் நன்மையுள் நின்றவர், கோளும் வினையும் அறுக்கும் குரிசிலின் நின்றவரது ஆறாவது வேற்றுமை ஒரு அதுன்னு சேர்த்துக்கணும். நின்றவரது கோளும் வினையும் அறுக்கும், அவருடைய கோள்கள் நிற்கும். எதுவே நன்றி மறவாத தன்மையில நிற்கிறவர்களுடைய கோள்கள் இல்லையா. ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமானும் கேட்பான் புயல் அளவில்லை, கிளக்க வேண்டாம். கோட்பாலனமும் வினையும் குறுகாமை அப்படின்றாரு அந்த பாசுரத்தில் சொல்லுகிற பொழுது. ஆட்பாளவருக்கு என்ன ஆகும், அவங்க ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை, அவங்கள ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. அவர்களுக்கு கோட்பாளவருக்கு வினை, கோட்பாலனமும் வினையும் குறுகாமை. கோள் பாலனம்னா கோள்னா இந்த கோள் அப்படியே எடுத்து சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறது. கோள் பாலனமும் வினையும் குறுகாமைன்னாரு. ஆட்பாளவர்க்கு திருப்பாசுரத்தில் வருது. சொல்லுகிற போது எப்படி ஞானசம்பந்தர் அந்த அந்த வாக்கியத்தை எடுத்து எப்படி கையாளுகிறாருன்னு பாருங்க நீங்க. அதாவது அருளாளர்கள் ஞானம் பெற்ற பிறகு எப்படி அந்த தோத்திரத்தில் நிற்பார்கள் அதை குறிப்பிடுகிறார். ரொம்ப முக்கியமா பாருங்க. அவர்கள் நன்மையில் நின்றார், அவர்களுக்கு சொல்லுகிறார். ஞானசம்பந்தர் பாட்டை சொல்லுகிற பொழுது அப்படியே திருமூலருடைய பாடலிருந்து எடுத்த அந்த சிறப்பு நமக்கு தெரிகிறது. ஆட்பாளவர்க்கு அருளும் மன்னமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் புகில் அளவில்லை கிளக்க வேண்டா. கோள் பாலனவும் விளையும் குறுகாமை எந்தை தாழ்பால் வணங்கி தலை நின்றுவை கேட்கத்தக்கார். ஆட்பாளவர்க்கு ஆட்பாளவர் அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகில் அளவு இல்லை. அவர்களுக்கு எவ்வாறு அருள் செய்வான் என்பது அளவு இல்லைன்ட்டார். அந்த முதல் 2 வரிதான். ஆளும் மலர்பதம் தந்த கடவுளை. இப்ப அந்த படம் பாருங்க. ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கெட்பான் புகில் அளவில்லை கிளக்க வேண்டா. கோள் பாலனவும் வினையும் குறுகாமை. இங்க கோளும் வினையும் அறுக்கும் குறிசில்.
அப்படியே ஞானசம்பந்தர் எடுக்கிறார், திருமூலர் எடுக்கிறாருன்னா அப்படியே டேலி ஆகுது. பெரியவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் டேலி ஆகும். கோளும் வினையும் அறுக்கும் குருசிலினது வாழும் மனத்தொடு வைத்தொழிந்தேனே. வாழும் என்றால் ஞானம், ஞானவாள் ஏந்துவன் சொல்றார் இல்லையா, ஞானவாள் கொண்டு நமன் வரி ஞானவாள் கொண்டு எறிவேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா. இந்த வாழ்கிறது ஞானம். அறுக்கும் குருசிலின் வாழும் மனத்தொடு வைத்து ஒழிந்தேனே, மனத்தொடு வைத்து ஒழிந்தேனே. அந்த நிறைய ஒரு தவறான எண்ணம் இருக்கு. அதாவது ஞானம் வந்த பிறகு தோத்திரம் வேண்டான்னு நினைக்கிறேன். அது தப்பு. ஞானம் வந்த பிறகும் தோத்திரம் உண்டு. அவர்கள் தோத்திருப்பார்கள். அதனாலதான் ஞானசம்பந்தர் போறாரு. எவ்வளவு பாட்டு. என்ன ஞானம் வந்தது அவருக்கு? சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனே அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். இந்த ஞானம் வந்த பிறந்தான் அத்தனை பதியமும் பாடியிருக்கார். கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருண் நாடி நிற்கு நாள் என்னாலோ. தாய்மானவர் சொல்றார் அருணகிரிநாதர். யாமோதிய கல்வியும் மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பெற்றும் பெறாதவர் போல அழுங்கி நிற்கின்றார் அருணகிரிநாதர். அருளை பெற்றும் பெறாதார் போல அழுது கொண்டு. அப்படி தன்னை அந்த ஞானம் பெற்ற பிறகு கூட தோத்திரத்திலிருந்து பின்வாங்காமல் நிற்பது, தோத்திரிப்பது, தோத்திரம் சொல்வது. அதனால தனக்கு ஞானம் தந்த ஆளும் மலர்ப்பதம் தந்த கடவுளை நாளும் வழிபடும் நன்மையுள் நின்றவர். அந்த நன்மை நன்றி மறவாத தன்மையில் நின்றவர். தனக்கு ஆளும் மலர்ப்பதம் தந்தான், ஞானத்தை தந்தான். அந்த குருசிலின் வாழும் மனத்தோடு வைத்தொழிந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் ஆளும் மலர்ப்பதம் தந்த கடவுளை நாளும் வழிபடும் நன்மையுள் நின்றவர். ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்தல். எனவே ஞானம் வந்து விட்டது என்பதனால தோத்திரம் இல்லை என்று கருதி விடக்கூடாது. தோத்திரம் எல்லாம் ஞானம் பெற்றவர்கள் ஞானம் பெற்ற பிறகு பாடி தந்தவை. அதனால கொஞ்சம் வந்துருச்சுன்னா, எனக்கு இப்ப எல்லாம் ஞானம் வந்துருச்சு, எனக்கு திருமுறை தேவையில்லைன்னு சொல்லலாமா? நான்லாம் இப்ப யோகத்துக்கு வந்துட்டேன், எனக்கு திருமுறை தேவையில்லை அப்படின்னு சொல்லலாமா? நான்லாம் இப்ப கிரியையில நிக்கிறேன், பூசை நிறைய பெருசா பண்றேன், எனக்கு இப்ப திருமுறை தேவையில்லை சொல்லலாமா? எல்லாத்துக்கும் திருமுறை தேவை. சரியில நின்னாலும் கிரியையில நின்னாலும் யோகத்தில் ஞானத்தில். இப்ப ஞானம் பெற்று ஞானத்தில் நிற்கிற வரைக்கும் அந்த தோத்திரம் தேவைன்னு நம்ம பார்த்தோம். இப்ப சொல்றாரு, ஆளும் மலர்ப்பதம் தந்த கடவுளை நாளும் வழிபடும் நன்மையுள் நின்றவர் கோளும் வினையும் அறுக்கும். அப்ப அது ஏன் அப்படி செய்யணும்னா, அப்பத்தான் அவருடைய பிராரத்த வினை நீங்கும். நன்மையில் நின்றவர்கள்னா, நன்மையுள் நின்றவர் என்று சொன்னால் நன்றி மறவாத தன்மையில் நின்றவர்கள். பெருமான் செய்த மிகப்பெரிய அந்த ஞானத்தை தந்தானே, அதை நினைந்து பார்த்து புதுசா எதையும் கேட்கல, ஏற்கனவே தமக்கு செய்த அருளிப்பாடுகளை நினைந்து பார்த்து அந்த நன்மையிலே, அந்த நன்றி மறவாத தன்மையிலே நின்று அதனை எண்ணி பார்த்து நன்றியோடு நிற்கிறவர். அதனால் நானும் வழிபாடு செய்கின்றார். அவர்களுடைய கோளும் வினையும் அறுக்கும். கோளும் வினையும் என்று சொன்னால் அவர்களுக்கு பிராரத்த வினைகள் இருக்கும் அல்லவா, அந்த பிராரத்த வினைகள். எனவே பிராரத்த வினைகள் போக்கிக் கொள்வதற்கு தோத்திரங்களையே சொல்லுகிறார்கள். குருசிலினது வாழும் மனத்தோடு வைத்தொழிந்தேன். எனக்கு அந்த பெருமான் அவருடைய ஞானத்தை நான் என்னுடன் என் உள்ளே வைத்துக்கொண்டு அவனுக்கு தோத்திரங்களை வாய்மொழிந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே ஞானம் பெற்ற பிறகும் தோத்திரங்கள் உண்டு. ஞானம் பெற்ற பிறகும் தோத்திரங்கள் உண்டு. ஞான நிலையில் நின்றவர்களுக்கும் தோத்திரம் உண்டு. எனவே அங்க கள்ள பெருமக்கள் பற்றி சொன்னார், இங்கே ஞானவான்களை பற்றி சொல்லுகிறார்.
ஞானவான்கள் ஞான நிலையில் இருக்கிறவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும், நன்றி மறவாத தன்மையில வழிபாடு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் என்று சொல்லி இன்றைய தினம் இந்த 2 பாடல்களையும் நாம் சிந்தித்தோம். அடியேன் குறுந்தகடுகள் இப்பொழுது யூஎஸ்பியாக வருகிறது. 1 வருடம் முழுக்க சிவஞான மாபாடியம் பேசினேன். அதனுடைய குறுந்தகடு சிவஞான மாபாடியம் 1 வருடம் வகுப்பு இருக்கு. திருஞான சம்பந்தருடைய வரலாறு முழுக்க, பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய வரலாறு முழுக்க ஒவ்வொரு பாடலாக விளக்கம். மலேசியாவை சார்ந்த அப்பாலமடி சார்ந்த அடியார் திருக்கூட்டம் ஏற்பாடு செய்திருந்த அந்த திருக்கூட்டத்தில் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் முழுக்க பாடினேன். அதில் விளக்கம் சொல்லியிருக்கேன், ஒரு பாடல் விடாமல். இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆகையினால நீங்கள் இந்த திருஞான சம்பந்தர் புராணத்தினுடைய குறுந்தகடு, அடுத்தது பெரிய புராணம் அப்பர் சுவாமியோட, அதில் திருநாவுக்கரசு நாயனார், அப்போதி அடிகள், திருநீலநக்கர், காரைக்கால் அம்மையார், பெருமழலை குறும்பர், எல்லாம் எல்லா நாயன்மார்களும் அந்த திருநீன்ற சருக்கத்தில் இருக்கிற நாயன்மார்கள், குறிப்பாக திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய வரலாறு முழுக்க எல்லா பாடல்களுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கு. இந்த குறுந்தகடில் இந்த பென்ட்ரைவ் வேணுங்கிறவங்க அது கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் தொடர்பு கொள்ளலாம். ஞான குழந்தை ஆங்கில பதிப்பு இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்கும். தமிழ் கொஞ்சம் முன்ன இருக்குது அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தா போதும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் பாம்பன் சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறு அருமுக சிவன் அடியன் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் அன்பர்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். அது நிறைய ஒரு 328 பக்கம் எழுதியிருக்கிறேன் அருமுக சிவன். ராசாங்க சமயம் சடபாரத சோமசுத்திர நாயக்கருடைய வரலாறு 3வது பதிப்பு, 2 பதிப்பு போயிடுச்சு. 3வது பதிப்பு அவசியம் நீங்கள் வாங்கி வைக்கணும். மற்றவங்களுக்குலாம் மேரேஜ் கிஃப்டாக அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க, படித்து பார்த்து சைவத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்குவாங்க. மரவேல் அடிகளுடைய குருநாதர் நம்முடைய சண்டபாரத சோமசுத்திர நாயக்கர், அவசியமாக நீங்கள் இதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து ஞானத்திரளுக்கு நீங்கள் சந்தாதாரராக சேர வேண்டும். நீங்கள் சேர்ந்திருக்க சார் ஏற்கனவேனா மற்றவர்களையும் சேர்த்து விடணும். 5 பேர் 10 பேரை ஒருத்தராக சேர்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். நம்மளை விளம்பரமே ஒன்றும் பண்ணுறதில்லை. அதில் சந்தாதாரர்கள்லாம் நமக்கு ஜாஸ்தி தேவை. அதை செய்யுங்க. அதில் வர கட்டுரைகளுக்கு உங்களால் ஏதாவது ஸ்பான்சர் பண்ண முடியும்னா பண்ணுங்கள், அதுவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. அன்பர்களே, ஒரு சிறு அறிவிப்பு இப்போ தான் ஞாபகப்படுத்துகிறாங்க. வர சனிக்கிழமை 25 கமலவநாத சங்கத்தில் அடியேன் நான் நேராக வந்திருந்து திருவாசக வகுப்பு நடத்துகிறேன். திருவாசக வகுப்பினுடைய 2வது வகுப்பு. ஒவ்வொரு மாதமும் 2 சனிக்கிழமைகளில் வகுப்பு நடக்குது. அதில் வந்து முதல் வகுப்பு 11ஆம் தேதி வந்தது. இப்போ 2வது வகுப்பு 25ஆம் தேதி. நேரலை கிடையாது, நேராக வரவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. நேராக வந்து வகுப்பு அட்டன் பண்ணணும். அங்கே ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் எப்போயா சிடி போடுவாங்க, அப்போ தான் கிடைக்கும். நேராக வாங்க, திருவாசகத்தை நேராக கேட்கணும். அடியார்கள் எதிர்த்தாற் போல அமர்ந்து அதனை கேட்டு இன்புற வேண்டும். அப்படி நம்ம நடத்துகிறோம். வாங்க, கேளுங்க. நாளைய தினம் திருமந்திர வகுப்பு இல்லை, ஆன்லைன் வகுப்பு. வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் உண்டு வழக்கம் போல். அதில் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் உண்டு, அப்புறம் சனிக்கிழமை தான் இந்த வகுப்பு வந்துடும். ஆகையினால இன்னும் ஒரு வகுப்பு இந்த வாரத்திற்கு இருக்குது. அதை நாளை கழித்து நாளை மறுநாள் நாம் தோத்திரத்தில் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். எல்லாம் சனிக்கிழமை வந்துருங்க. நாளைக்கு புழலில் திருமூலநாதர் கோயில், சிவன் கோயில், அங்கே பேசுகிறேன். சாயந்தரம் 6:30 மணிக்கு பேசுகிறேன். புழல் அந்த பக்கம் யாராவது இருந்தீங்கன்னா வாங்க, ரொம்ப தூரம் இங்கேருந்து. அங்கே இருக்கிறவங்க யாராவது இருந்தால் நேரில் வந்து இந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணுங்க. அதுக்கு போகிறேன், அதனால தான் நாளைக்கு ஒரு நாள் இல்லை, நாளை மறுநாள் உண்டு, வெள்ளிக்கிழமை உண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.